ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நலம் தரும் நவராத்திரி பூஜை முறைகளும் நம்ம எப்படி இல்லங்களில் நம்ம பூஜை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதாவது பூஜை முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலயங்களிலும் இல்லங்களிலும் கும்பம் உருவம் இவைகளால் 9 நாட்கள் வழிபடுபவர்கள் நவராத்திரிக்கு வேண்டிய பூஜைகளை தேவையான பொருட்களை நம்ம அமாவாசை அன்றே சேகரித்து கொண்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உணவு உண்டு பிரதமையில் பூஜை செய்ய தொடங்க வேண்டும். நவராத்திரி போன்ற பூஜைகள் செய்யும்போது வெறும் தரையில் அமராமல் பலகை போன்ற ஆசனத்தில் அமர்ந்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த பூஜை பலனளிக்காது. இதுக்கு சாமிக்கு என்ன, துர்க்கைக்கு என்ன, சரஸ்வதிக்கு என்ன மலர்கள்னு நம்ம பார்ப்போங்க. துர்க்கைக்கு சிவப்பு, மஞ்சள், நீல நிற மலர்களையும், லக்ஷ்மிக்கு பார்த்திங்கன்னா செண்பகம், வில்வ மலர்கள், ரோஜா, செந்தாமரை, கதம்பம் போன்ற மலர்களையும், சரஸ்வதி தேவிக்கு மல்லிகை, முல்லை, நந்தியாவட்டை, வெண்தாமரை போன்ற மலர்களையும் கொண்டு பூஜை செய்வது விசேஷம். லக்ஷ்மியை துளசி இலைகளை கொண்டு பூஜிக்க கூடாது. பூஜை பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நறுமணம் உள்ள சந்தன மலர்கள். இவைகளை மாதுளம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இவற்றை கனிகளை அதிகமாக வைத்து நெய்வேதனமாக அன்னம், சாப்பாடு, சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் முதலியவை நெய்வேதனமாக நமக்கு என்ன முடியுதோ சாமிக்கு இதில் சாமிக்கு அந்த பத்தியில் பார்த்திங்கன்னா புனுகு, கோரோசனம், குங்குமம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து கஸ்தூரி, சந்தனம், அகில் பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம சாம்பிராணி புகை, பன்னீர் டெய்லியும் தெளிச்சுக்கணும். டெய்லியும் வீடு சாம்பிராணி புகை போடணும். இந்த 10 நாள் இருக்கிறத அஷ்டகந்த பலவித பாடல்லாம் நமக்கு இதில் அபிராமி அந்தாதி இதில் பாடல்கள்லாம் நிறைய அம்பாளோட பாடல்களையும் நம்ம 10 நாளும் பாடணும். இதில் குமரி பூஜைன்னு ஒன்று இருக்குதுங்க. குமரி பூஜை நவராத்திரி காலத்தில் முக்கியமானதாக சொல்லுவாங்க. 2 வயதிற்கு மேல் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பூஜைக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையாக முறைய குமரி பூஜை, திருமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளி, சாமுண்டி, சாம்பி, துர்கா, சுபத்ரா என்ற பெயர்களை பூஜிக்கப்படணும். அதை முறையாக நம்ம கொலு வச்சு பூஜிக்கணும்னா அப்படி பூஜிக்கலாம். பூஜிக்கப்படும் போது குமாரிகள் குழந்தைங்க நோயுற்ற குழந்தைங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆடை, அணிகலங்க, பழம், தாம்பூலம், பூ, சீப்பு, கண்ணாடி, குங்குமம், மஞ்சள் முதலிய மங்கள பொருட்களை தட்சணையாக கொடுத்து உபசரித்து சுவைகளையும் அவங்கள கொடுத்து அவங்கள நம்ம உபசரித்து பாத பூஜை பண்ணி அவங்கள பூஜிக்கலாம். அப்படின்னு நம்ம செய்யலாம். விரதம் பார்த்திங்கன்னா, விரதம் மேற்கொள்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையில் ஒருவேளை உணவு உண்ட பிறகு பிரதமை தொடங்க வேண்டும். பகல் உணவின்றி இரவு பூஜை முடிந்த பின்பு பால், பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது நாளாக மகாநவமி என்று உபவாசம் இருந்து மறுநாள் விஜயதசமி என்று காலை 9 மணிக்கு முன்பு பாராயணம் செய்து பாடெல்லாம் பாடிட்டு இயலாதவர்களுக்கு முதல் 8 நாளும் பகல் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு 9ஆம் நாள் பால், பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். முழுமையாக இருக்கிறவங்க விஜயதசமி என்று காலையில் சுவையுள்ள உணவு வகைகளையே தயார் செய்து சக்திக்கு நிவேதனம், நவமியிலும் புத்தகம் இவைகளை இசைக்கருவிகளை பாராயணம் செய்து குடும்பத்தாருடன் விரதம் இருந்து பூஜிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்கிறாங்க. நவராத்திரியில் ஸ்ரீதேவியும் திருமகளையும் துதித்து வழிபடுவோருக்கு தேவியானவள் சகல சௌபாக்கியங்களும் தருவா அப்படின்னு முக்தியும் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பூஜையில் நம்ம தினந்தோறும் இப்படி தான் நம்மளோட கதைகள், வரலாறுகள் நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. நம்ம அன்றாடம் பார்த்திங்கன்னா நமக்கு கலசம் வச்சு பூஜை பண்ண முடியாதவங்க தினந்தோறும் பார்த்திங்கன்னா மாலையில் குத்து விளக்கு ஏற்றி வச்சு குத்து விளக்கு முன்னாடி வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் வச்சு குங்குமம் நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சு ஆப்போசிட்டில் ஒரு குங்குமத்தை வச்சு தேவியோட 3 நாள் சக்திக்கு நம்ம 108 சக்தியோட மந்திரங்கள் எது வேணுமாலும் நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓம் சக்தி பராசக்தின்னு கூட சொல்லி நம்ம 108 குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம். அடுத்து 3 நாள் பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமிக்கு நம்ம 108 பண்ணிக்கலாங்க. இப்படி தாங்க பூஜை பண்ணணுங்க. தேங்க்ஸ்.